Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் உள்ள பேருந்து நிலையம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுத்து பயணம் தற்போது தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் உற்சாக வரவேற்பனை இங்கு திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்களும் இஸ்லாமிய மக்களும் அதே போன்று பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் நெசவாளர்கள் இப்படி விவசாயிகள் என வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். தற்போது இந்த பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் 2014 இருந்து 21 வரை மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களுடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 கோடி ரூபாய் செலவிலே குறிப்பாக அரசு பொறியியல் கல்லூரி கட்டிக் கொடுத்த செங்கிப்பட்டியிலே கல்லணையில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மிகப்பெரிய இணைப்பு பாலம் கட்டுவது, திருக்காட்டுப்பள்ளியில் காவேரியில் புதிய பாலம் அமைத்தது, அதே போன்று இந்த தொகுதியில் இதுவரை யாருமே செய்ய முற்படாத தடுப்பணைகள் காவிரியில் பழமனார் மேரி கூத்தூர் அதே போன்று புதுவையாறு ஆகிய இடங்களில் குடமுருட்டி ஆற்றில் வரகூர் மலத்திடல் அதே போன்று திருச்சோற்றுத்துறை ஆகிய இடங்களில் புரமன்பேட்டை காட்டுவாரியில் சோழம்பட்டி ஆரவாரம்பட்டி ஆகிய இடங்களிலே தடுப்பணை கட்டி நிலத்தடியினுடைய நீர்மட்டத்தை உயர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வடிவமைத்து விவசாயிகளை பாதுகாத்திருக்கிறது. கல்லணையில் கரிகால பெருவளத்தானுக்கு நினைவு மண்டபம் அமைத்தது. திருவையாறு கடுகணியில் ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையிலே அரசு தொழில்நுட்ப கல்லூரி பயிற்சி கல்லூரி அமைத்துக் கொடுத்தது. ஊடகங்களில் 5 கோடி ரூபாய் செலவில் விவசாயிகளுடைய நலனுக்காக விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை பாதுகாப்பதற்காக தானிய சேமிப்பு திட்டங்களை ஏற்படுத்தியது. திருக்காட்டுப்பள்ளி படைவீதிகளை போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்க பழமனார் மேரி புதுப்பாலத்தில் இருந்து பேட்டை சாலை வரை சுற்றுச்சாலை ரிங் ரோடு மற்றும் அதற்கான ப்ரொபோசல் ஏற்பாடு செய்தது கழக ஆட்சி. புதிய தாலுக்காக முதல்வர் உருவாக்கப்பட்டது. தாலுக்கா அலுவலகம் புதிதாக கட்டி கொடுத்தது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டி கொடுத்தது. போக்குவரத்து பணிமனை அதாவது கடுவெளியில் உருவாக்கப்பட்டது. அதே போன்று எத்தனாலில் பழம் பழக்கக்கூடிய வாழைப்பழ குடோன் அதாவது வளப்பக்குடியில் கட்டியது. கிள்ளியூர் சோழகம்பட்டி பொன்விரந்தான்பட்டி அதே போன்று காங்கேயம்பட்டி பொங்கனூர் மற்றும் தஞ்சை ரெட்டிப்பாளையம் மருத்துவ கல்லூரி சாலை ஆகிய இடங்களிலே கல்லணை கால்வாய் 1935க்கு பிறகு புதிய பாலங்களை அமைத்து கொடுத்தது கழக அரசு. வெண்ணாற்றில் பிள்ளைவாய்க்கால் அதே போல கச்சமங்கலத்தில் புதிய பாலம் அமைத்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாரநேரியிலே புதிய பாலம் அமைத்து கொடுத்தது. கல்லணை முதல் காவிரி வரை பூம்பட்டினம் சாலையில் விரிவுபடுத்தி கல்லணையில் ஈசங்குடி கிராமம் வரை இருவழி சாலையாக மாற்றியது. செங்கிப்பட்டி திருக்காட்டிப்பள்ளி சாலையை விரிவுபடுத்தியது. இருவழி சாலையாக மாறியது. மூதலூர் அயனாபுரம் வழியாக காங்கேயம்பட்டி இருவழி சாலையாக மாற்றி கொடுக்கப்பட்டது. திருக்காட்டுப்பள்ளி தீயணைப்பு நிலையம் அதே போன்று புதிதாக கால்நடை மருத்துவமனை திருக்காட்டுப்பள்ளி அதே போல பொதுப்படைத்துறை ஆய்வு மாளிகை திருக்காட்டுப்பள்ளியில் போக்குவரத்து நெரிசல் சமாளிக்க அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி அங்கு சாலையாக மாற்றி கொடுத்தது. குடிசையில் வசித்தவர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தற்காலிக இடம் கொடுத்து நிரந்தரமாக தமிழ்நாடு குடிசைமாற்று வாரியத்தின் மூலமாக 240 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே போன்று திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இதையெல்லாம் நிறைந்திருந்த பல்வேறு தரவை மாடுகள் ஆடுகள் கோழிகள் என ஏழை மக்கள் ஏற்றம் பெற பல திட்டங்களை குறிப்பிட்டு ஆற்றினார். திருவையாறு 5000 பேருக்கு 2012ஆம் ஆண்டு குடும்பங்களுக்கு சுற்றுலாத்துறை தரப்பில் அதே போல யானை வளர்ச்சியை கொடுத்தோம்
சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. உருவாரியது, ஆழப்படுத்தியது, குடிமராமத்து மேற்கொண்டது என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்து கொடுக்கிறது. ஆனால் திமுக அரசு, அதாவது 2011 வரை விடப்பட்ட பல்வேறு செய்யப்பட்ட பணிகளை சிக்கல் முற்றி திறந்து வைத்திருக்கிறது. குறிப்பாக திருவையாறு சுற்றுப்பாதை பைபாஸை அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததை திமுக அரசு சிக்கல் ஊட்டி இருக்கிறது. அதேபோல் அதிமுக திருக்காட்டுப்பள்ளியில் அரசு கல்லூரி நிதி ஒதுக்கி ஆக்கப்பூர்வமான பணிகள் முடிவடைந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதனையும் சிக்கல் ஊட்டி திறந்து வைத்து இந்த திமுக அரசு பெயிலர் மாடல் அரசாக இருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறது. கல்லணையில் இருந்து திறக்கப்படக்கூடிய நீர் கடைமடை வரை விரைவில் கொண்டு சேர்க்க வாய்க்கால் முறைப்படி தூர்வாரி சீரமைக்காமல் 4.5 ஆண்டுகளாக புதர்மண்டி கிடப்பதால் கடைமடை நீர் செல்வதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. தேக்கன்கோட்டை, மாலியக்காடு, அதே போன்று தொக்கலிக்காடு, அக்கரை வட்டம், கோட்டாக்குடி இடையே விவசாயிகள் வசதிக்காக காட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட ஆவணை செய்ய வேண்டும். அதனையும் செய்யவில்லை. பட்டுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு இருப்பதால் அதனை 4 வழி சாலையாக மாற்றி அதன் தரம் உயர்த்தி தரப்பட வேண்டும். கிழக்கு கடற்கரை சாலை வரை இணைப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அதையும் இந்த அரசு கண்டு கொள்ளவில்லை. பட்டுக்கோட்டையில் அதிக வாகனங்கள், குறிப்பாக கனரக வாகனங்கள் செல்வதால் வாகன நெரிசலை குறைப்பதற்கு குறைவழிச்சாலை அரைவட்ட பாதையாக உள்ளதால் அதனை நீள்வட்ட பாதையாக மாற்ற ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை கிடப்பிலே கிடக்கிறது. பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் நெல்லிக்குறிச்சி ஏரி ஆழப்படுத்தி படகு சவாரி செய்யும் வகையில் அந்த ஏரியை சுற்றுலாத்தலமாக மாற்றித்தர ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் கிடப்பில் கிடக்கிறது. கரம்பயம் அருகிலே காட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை கிடப்பிலே கிடைக்கிறது. அதிராமப்பட்டினம் பழமைக்காடு, அதே போன்று பேய்காலி காடு, நத்திகினி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என்பது மீனவர்களுடைய நலன் காக்க அதிராமப்பட்டினம் காந்தி நகரில் மீன் குடி இறங்குதளம் அமைத்து தர வேண்டும். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வளத்துறை கோட்டாட்சியை வெளியாகுவதை மீனவர்கள் அதிகாரிகள் கடல் சார்ந்த பகுதியான பட்டுக்கோட்டையை மாற்றித் தர ஆவண செய்தல், இப்படி பல்வேறு கோரிக்கைகள் இந்த மண்ணிலே இந்த அரசு செய்து தரவில்லை என்கிற மிக மிக எதிர்பார்ப்போடு கேட்ட மக்களுக்கு இந்த அரசு செய்து தரவில்லை என்கிற வேதனையோடு அந்த மக்கள் இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை பேராவூரனை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களை இணைத்து புதிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும், அதனை ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வனத்துறை தனிக்கோட்டை அலுவலகத்தை பட்டுக்கோட்டைக்கு மாற்றி அமைத்து தர வேண்டும் என்பதன் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளை நலன் காக்க 60 வயது நிரம்பிய விவசாயிகள் அனைவருக்கும் மாத ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தையும் இந்த அரசு கைவிட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. விவசாயிகளுடைய வயிற்றில் அளிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. அதே போன்று விவசாயிகள் அனைவருக்கும் கட்டுப்பாடின்றி மானிய விலையில் உரம் கிடைக்கவும், அதே போன்று சென்னை விவசாயிகளை நலக்கருதி கூட்டுறவு அங்கன்வாடிகளில், அதாவது பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை கிடைக்கிறது. தேங்காய் உற்பத்தி இதுபோன்ற எண்ணெய்கள் கூட்டுறவு கடைகள் மூலமாக வழங்கினால் தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். பாமாயில் இறக்குமதி செய்து அதன் மூலமாக கூட்டுறவு சங்கங்கள் வழங்கினால் உடலுக்கும் கேடு, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது என்கிற பிரதான கோரிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். அதனையும் இந்த அரசு ஏற்க மறுப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான வருடாந்திர ஊக்கத்தொகை 6000 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். அந்த தொகையை உண்மையான விவசாயிகளுக்கு கிடைக்க திமுக நபர்களுக்கு கொண்டு சென்று விடாமல் அதை பாதுகாத்து விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு உரிய ஆவணம் செய்ய வேண்டும். இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய செயல்முறைப்பாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும். பாரத ரத்னா விருதுக்கு அவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். களப்பணியிலே, அதாவது மரணிக்கும் விவசாயிகளுக்கு தேசிய பேரிடர் இழப்பு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் விவசாயிக்கு உதவித்தொகை கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும். அதே போன்று மத்திய சென்னை வளர்ச்சி வாரியம் மூலமாக கொப்பரை தேங்காய் விலையை
கொள்முதல் விலையை அதிகப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். பட்டுக்கோட்டை தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை ரயில் வழித்தடத்தை துரிதமாக அமைத்து தர ஆவண செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்போடு இருக்கிறது. அதே போன்று திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிய திட்டங்கள் என்றால் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் 4 கோடியும், சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ராஜ்யசபா நிதியிலிருந்து 50 லட்சம் பெற்று சிடி ஸ்கேன் அதே மதிப்பு 1.5 லட்சம் கோடி பொதுமக்கள் வசதிக்காக டிஜிட்டல் எக்ஸ்ரே டயலிசிஸ் கொடுக்க வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இவற்றையெல்லாம் திமுக அரசு செய்தது போல ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததுதான் இந்த ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய அரசு என்று வேதனையோடு இந்த மக்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த விஷய வேதனையை பார்க்க முடிகிறது. பட்டுக்கோட்டை நகரிலே குடிசை மாற்று வாரியத்தில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 280 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் பயன்பாட்டிற்கு வழங்கப்படவில்லை. அதிராமப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இன்னும் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு மேற்கூரை போடப்பட்டது. ஆனால் இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. பட்டுக்கோட்டைக்கு 2 கோடி ரூபாய் மதுகூருக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சார் பதிவாளர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டது. பட்டுக்கோட்டையிலே ஆதிகிராம நலத்துறை மாணவர்கள் விடுதிக்கு புதிதாக அமைக்கப்பட்டது. இவற்றை எல்லாம் இந்த அரசு இன்னும் முறையாக வழங்கவில்லை என்கிற கோரிக்கை இருக்கிறது. திமுக அரசால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் பெரும் துயரங்களாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் பல இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். கல்நிலையில் இருந்து திறக்கப்படும் நீரை கடைமடை வரை விரைவில் கொண்டு சேர்க்க வாய்க்கால்கள் முறைப்படி தூர்வாராததால் விவசாயிகள் கடும் வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதனை தூர்வார இந்த அரசு ஒரு பெருமையாவது செஞ்சு போட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மக்கள் வைக்கிறார். ஆளும் கட்சியினரால் மணல் கொள்ளை அதிக அளவில் நடைபெறுகிறது. பிரவுடு மணல் அள்ள முடியாமல் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைகிறார்கள். டாஸ்மாக் FLQ லைசன்ஸ் முறையற்ற வகையில் ஆளும் திமுகவினருக்கு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளச்சந்தையிலே கூடுதல் மதுபானங்கள் 24 மணி நேரமும் கிடைப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறைகள் புகுந்து பள்ளி ஆசிரியரை கொலை செய்கிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இந்த திருவையாறு பகுதி சட்டமன்ற தொகுதியிலே சந்தை பிரிக்கக்கூடிய அளவிலே கொலை நகரமாக இது மாறி இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய ஜோசி முதலால் தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் அரசு அதிகாரிகள் தேவையான சுதந்திரம் அளிக்கப்படாமல் மக்கள் நல பணிகள் முற்றிலுமாக முடங்கி இருப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தை வழங்கக்கூடிய நிதி முறையாக வழங்கப்படுவதில்லை. அதே போன்று மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கான எந்த விதமான அந்த 100 நாள் வேலையிலே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பணத்தை முறைகேடு செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை உயர்த்தி வழங்குவதாக தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரை அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான நாட்கள் உயர்த்தப்படவில்லை. கொடுக்கக்கூடிய கூலிதான் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூலி குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த வேலையும் முழுமையாக வழங்கப்படுவதில்லை. இப்படி பல்வேறு துயரங்களுக்கு இந்த மக்கள் ஆள்பட்டிருப்பதாக இங்கு இருப்பவர்கள் வேதனை தெரிவிக்கக்கூடிய ஒரு அவலகரமான நிலையைத்தான் பார்க்க முடிகிறது.